வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம குட்டி மினியேச்சருக்கு செஞ்சுருந்த வீடு. ஆல்ரெடி இந்த வீடு எப்படி செஞ்சோன்றது நம்ம பொங்கல் ஸ்பெஷலுக்காக போட்டிருப்போம். இந்த வீடு வந்து நம்ம எப்படி செஞ்சோன்றதை பார்க்கணும். நான் இந்த லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை எப்படி செஞ்சோன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் வெளியே வாங்கியிருக்கேன். இப்போ இந்த கிணறெல்லாம் பாருங்கள், நம்ம கொலு வைக்கும்போது வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாட்டு வண்டி, இதெல்லாம் கொலுவுக்காக வாங்கினது. இப்போ நீங்கள் இந்த இது பார்த்துட்ருக்குறீங்களே, இந்த குட்டி மாட்டு வண்டி மூட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மூட்டையில் நம்மளே செஞ்சது. இப்போ இந்த மாட்டு வண்டி எங்கே வாங்கியிருந்தேன்னா, இந்த வருஷம் 2024 பொங்கலுக்காக நாங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் மாலாக்கோவில் போயிருந்தோங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. சுற்றி இருக்கிற கிராமம்லாம் அங்கே தான் வந்திருப்பாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். விளையாடுறது, சாமானுங்க, நிறைய சொப்பு சாமானுங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. ஸோ அந்த சமயம் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாட்டு வண்டியில் இது வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து கூடார மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதில் வுட்டில் வச்சுருக்காங்க இல்லையா, ஐஸ்டிக்கில், அதே போல் இது வந்து மேலே இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த போலையும் வச்சுக்கலாம். இது போல் மூட்டை மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இது போல் நம்ம எடுத்துகிட்டு இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. ஸோ அதை தான் காட்டுறதுக்காக நான் இப்போ சொல்கிறேனுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ இது வந்து குளம், தாமரை குளம். இதுவும் நம்ம வீடியோவில் தான் போட்டிருக்கேங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேங்க. இப்போ இது இப்போவே உங்களுக்கு ஒரு தெரியும் என்னதுன்ட்டு. இப்போ இது ஒரு வீடு, பக்கத்தில் கிணறு, குளம், மாட்டு வண்டி இதெல்லாம் வச்சு ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணுறோம். இப்போ இது எதுக்காகன்னா, நம்ம மினியேச்சர் கூடிய சீக்கிரத்தில் மினியேச்சர் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும். இப்போ இது வந்து நீங்கள் செய்யலாமான்றது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சில திங்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம முன்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன தேவை இதுக்கு மேலேயும் அப்படின்னா நீங்களும் சில ஐடியாஸில் கொடுங்க. என்னென்ன வச்சுருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இது கொஞ்சம் லென்த்தாக வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக அடுத்தடுத்து பேக்ரவுண்ட் வீடெல்லாம் கூட நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. இது இப்போ குட்டி வீடு, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கிறதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணுறேன். அதையும் நான் அந்த வீடியோ போடுறேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன காட்ட போகிறேன்னா, இது போல் ஃபஸ்ட் நம்ம வீடு பால் காய்ச்சும் போது நமக்கு முக்கியமாக இதெல்லாம் நமக்கு தேவைங்க. சிலர் வந்து இப்போது இது ஃப்ளாட் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கூட இது போல் ஆட்டுகள், அம்மிக்கல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஃபார்மாலிட்டிஸ்க்காக இருக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, இது போல் சின்ன சின்ன மினியேச்சர் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்கங்க. இதை கிஃப்டாகவும் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இடம் இல்லாதவங்க இது வந்து நம்ம கிச்சனில் கூட வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், குட்டி ஆட்டாங்க. இது நிஜமாகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ இருக்குதுன்னா நம்ம கை சைஸுக்கு பாருங்கள், நல்லாவே இருக்குது. நம்ம இதை நேச்சுரலாகவே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது அம்மிக்கல். இப்போ இது அம்மிக்கல்லுங்க. இப்போ இதுலேயே பாருங்கள், அந்த இது வந்து குழவி வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இது பீடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இது பாருங்கள், இஞ்சி பூண்டு தட்டுறதுங்க. இது இஞ்சி பூண்டு தட்டுறது. இதனோட இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ன சைஸ் தான். அடுத்ததாக இது வந்து உரலுங்க. அப்புறம் இது வந்து அரவக்கல்லுங்க. இதில் நான் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்துருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கேயும் நான் பார்க்க முடியல. இது வச்சு இருங்க. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்ம தானியத்தை போடுவோம். இந்த கேப்பில் போடுவாங்க. இது இப்படி கீழே வந்து ஒரு துணி விரிச்சிட்டு இது போல் இப்படி சுற்றும் போது இந்த வழியாக நமக்கு இது இப்போல்லாம் மாவு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கிறோம், கிரைண்டரில் அரைச்சிக்கிறோம். அப்போல்லாம் வந்து இது போல் மாவு வந்து ராகியெல்லாம் மாவாக எடுக்கணும்னா இது போல் தான் செய்வாங்க, கம்பு ராகிலாம். இதுங்க இப்போ இதில் இதெல்லாம் வந்து இப்போது கிஃப்டாக கொடுக்குறாங்க.
ஸோ இது நமக்கு எப்படி இருந்தாலும் மினியேச்சருக்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுறதுனால இது வாங்கியிருக்கேன். அதோடு இன்னொன்று ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா ஒரு இது வச்சுருந்தாங்க நான் வாங்கும்போது. இது வந்து கிரைனைட் கல்லில் செஞ்சுருக்குறாங்க. இது என்னதுன்னா சப்பாத்தி கல், சப்பாத்தி கட்டையாக இருக்கும்ல, இது வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இது இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஐட்டம்ஸில் நான் வாங்கியிருக்கிறேங்க. இப்போ வந்து நான் இரும்பில் வாங்கியிருக்கேங்க. அடுப்பு இரும்புலே வாங்கியிருக்கேன். இது போல் தான் இருக்குது. ஸோ இது அடுப்பு மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. இது போல் இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அருகாமனை பாருங்கள், அவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ குட்டியோண்டு தான், நம்ம கை சைஸுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, குட்டியோண்டாக இருக்குது. அந்த சைடில் வந்து அந்த வேலை அவ்வளோ இதாக நேர்த்தியாக செஞ்சுருக்குறாங்க. தெரியுதுங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரண்டிங்கெல்லாம் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கெலாம் எடுப்போம் இல்லையா, பூரியெல்லாம் கூட போட்டால் இப்படி எடுத்துக்கலாம். அந்த இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கரண்டி. அப்புறம் தோசை கரண்டி, நம்ம கை சைஸுக்கு இருக்குது தோசை கரண்டி. அப்புறம் இது குழம்பு கரண்டிங்க, நல்ல வெயிட்டாக நல்ல ஒர்த்தாகவே இருக்குதுங்க. அப்புறம் ஜல்லிக்கரண்டி, இது வந்து பனியாரம் கல் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம இந்த பனியாரம் எடுக்கிறதுக்காக இதனுடைய ஸ்டிக் இது. இது பாருங்கள், இரும்பு சட்டி நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இது வந்து பேன், நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது வச்சுருக்குறாங்க. இது இது வந்து தோசை கல்லுங்க, நல்லாவே ஒர்த்தாக இருக்குதுங்க. குட்டி அழகாக நிஜமாகவே இதை செஞ்சுக்கலாம். இதில் தோசைக்கல். அப்புறம் இதுதான் சொன்னது பனியார கல்லுங்க. இதனோட இதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க, இதிலேருந்து இப்படி எடுக்கிறதுக்காக. அது போக இது ஒரு முக்காலியாக கொடுத்துருக்காங்கங்க. இது மல்டி பர்பஸாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு கட்டை போடுறதுக்கு போட்டுக்கலாம், இல்லை நம்ம உட்கார்ற மாதிரி ஏதோ வேறு ஏதாவது சமையலில் நம்ம சூடாக இருக்கும் இல்லையா, செஞ்சு இது மேலே வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமுங்க. இப்போ இது அடுத்த இதுவும் நம்ம ஷார்ட்டில் போட்டிருப்பேன் நான். இது வந்து 30 ரூபீஸ்ன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேங்க. இது மதுரைக்கு போயிருந்த சமயத்தில் நான் இது வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இது சின்ன ஜாடி தாங்க. இப்போ நம்மளுடைய கை சைஸுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, இவ்வளோ தான் வருது. இது பாருங்கள், இந்த இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது கைக்கு நமக்கு. இது பாருங்கள், அது சுத்த அளவே இவ்வளோ தான் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம உப்பு ஊறுகாய் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுன்றதுனால இது நான் வாங்கியிருக்கேங்க. இது போல் 2 நான் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்துங்க இது வந்து நான் இங்கேயே லோக்கல்லையே நம்ம எங்கள் ஊர் பொள்ளாச்சிலே நான் வாங்கினேன். இது வந்து ஈச் 25 ரூபீஸ். இப்போ எவ்வளோன்னு தெரியலைங்க, இது முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இது போல் ஷேப்பில் ஒன்று ப்ளேனாக இருக்குது. இது போல் குடுவையாட்டு ஜார், இது போல் தான் ப்ளேனாகவே இருந்தது. இது வந்து எண்ணெய் பாட்டிலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது போல் வாங்கியிருக்கிறேங்க. குட்டியாக இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குது. இந்த நம்மளோட இதை விட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த டீ கப் அண்ட் சாசர் செட்டாகவே வந்தது, இது வாங்கியிருக்கேங்க. இப்போ இதுக்கு உண்டானது. இது பிளேட்டு, இந்த கப் டீ குடிக்கிற கப்பு. இது போல் நமக்கு இப்படி செட்டாகவே வரும். இப்போ பிங்கான் ஐட்டம்ஸில் இந்த திங்ஸ் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேங்க. இப்போ எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது, இதனால் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறேன்.
இப்போ இது மண்பானையில் நம்ம திங்ஸ் இதுலேயும் வாங்கியிருக்கீங்க. இப்போ இது வந்து அடுப்பு வடை சட்டிங்க இது. அதே போல் இன்னொன்று வாங்கியிருக்கோங்க. இப்போ இதில் இந்த போல் இருக்குது. அப்புறம் இது போல் தண்ணி எடுக்கிற மாதிரி குடம் மாதிரி வாங்கியிருக்கிறோம். இது போல் நமக்கு 3 எண்ணெய் கிடச்சிருக்குது. அடுத்தது நமக்கு தோசை கல்லுங்க. அப்புறம் இது போல் குட்டி குட்டி பிளேட்டுங்க. அடுத்து இதோட கொஞ்சம் பெரிய தட்டுங்க. அப்புறம் இதை இந்த சைஸை விட கொஞ்சம் பெருசு. இது பாருங்கள், இது போல் நம்ம வாங்கியிருக்கிறோங்க. கரண்டியில் நம்ம 2 எண்ணெய் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம பருப்பு அரிசி இதெல்லாம் அள்ளி போடுறதுக்காக இது போல் வீட்டுலேயே இதை வாங்கியிருக்கிறோங்க. அடுத்தது இது பாருங்கள், இது வந்து தேங்காய். இப்போ இதில் வந்து நான் செஞ்ச கொலுக்காக நான் செஞ்சுருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு உண்டானது நான் எப்படி வச்சு செஞ்சேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த தேங்காயோடையது இதுங்க. ஆனால் இது வந்து இந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது சும்மா நம்ம வந்து இது போல் மாடலுக்கு அழகுக்கு வேணால் வச்சுக்கலாம். நிஜமாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க. அப்புறம் இது வந்து மூங்கில் கூடை. இதை வந்து எப்படின்னா நம்ம இந்த போல் செய்யும்போது இந்த காய்கறிகள் வெங்காயம் எல்லாம் போட்டு வைக்கிற தட்டு மாதிரி இது யூஸ் ஆகும். அதுக்காக இது குட்டியாக இருந்துச்சுங்க. இதனோட இதில் நான் இது வாங்கியிருக்கிறேன். இதே போல் இன்னொன்று கொஞ்சம் பெருசு இது போல் இது நான் வாங்கி வச்சுருக்குறேங்க. இது போல் 2 எண்ணெய் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ லாங்காக வச்சு பார்த்தா தான் தெரியும். இது தள்ளிட்டு பார்க்கலாங்க என்னென்னு. இப்போ இது வந்து பூக்கூடமா, இது கொஞ்சம் இந்த சைஸ் தாங்க. இதோட கொஞ்சம் பாருங்கள், இந்த தட்டை எவ்வளோ சின்னது சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சுத்த அளவுக்கு நம்ம போடும்போது இவ்வளோ தான். ஒரு சுத்து தான் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கூட தள்ளி வச்சா தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த தட்டை விடவே இது சின்னது. இதை வச்சு தான் இவங்க வந்து இந்த கூடையே பின்னிருக்கிறாங்கங்க. இது வந்து நம்மளுடைய பூவெலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக இந்த இதை வச்சுருக்குறேன். இந்த மூங்கில் கூடை இதுலேயே நமக்கு வந்து இப்போ 3 பொருள் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பிராசோவில் வாங்கினதுங்க. இது வந்து 210. இதுவும் மதுரையில் தான் வாங்கினது. இது வந்து நம்ம அரிசியெல்லாம் நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க இதில். அடுத்தது இது குடங்க. இது வந்து 130க்கு வாங்கினது. 130 இது வந்து கலர் கொஞ்சம் மாறிடுமோன்றதுக்காக நான் அந்த கவரோடவே நான் வச்சுருந்தேங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து அவங்க நம்பர் சைஸ் போட்டிருக்காங்க, பெருசாக வேணும் சின்னதாக வேணுன்றது. இது வந்து பூஜையில் கூட நம்ம அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறாங்கங்க. இப்போ வந்து நம்பர் படி கூட கொடுத்துருக்குறாங்க, வச்சுருக்குறாங்க. இது சைஸ் வந்து மாறிட்டே வருங்க. அடுத்தது இதுங்க கிண்ண மாதிரி இருக்கிற இதுங்க. இதுலேயும் வந்து சைஸ் வரையாக இருக்குதுங்க. இது பாருங்கள், இது சைஸ் வரையாக இருக்குது. இதில் ஒரு 4 பீஸ் நான் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் இந்த சைஸுக்கோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே ஒரு கிண்ணம் மாதிரி வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4 வாங்கியிருந்தேங்க. அப்புறம் 2 பிளேட்டெல்லாம் 30 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இதுக்கு 2 பிளேட் வாங்கியிருந்தேன்.
பிராசோவில் இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருந்தேன். வேறு ஏதாச்சும் வேணும். இப்போ எனக்கு கிடைச்ச வரைக்கும் இவ்வளோ தான் கிடைச்சதுங்க. நான் இன்னும் கேதர் பண்ணணும். ஸோ அதனால தான் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்கும் நான் வாங்கிட்டு இது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னும் அடுத்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது பார்க்கலாங்க. இப்போ வந்து இது போலயும் நமக்கு